வருகை தந்திருக்கும் அனைத்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அனைவருக்கும் தங்கவேல் தேவேந்திர அவர்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் சுமார் இறந்து இன்று 29ஆம் ஆண்டு நினைவு நாளில் இன்றும் அவரோட புகழ் வீர வணக்கம் செலுத்த அனைவரும் வந்துள்ள எனது சொந்தங்களுக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் போல இன்னும் நமது சமுதாயத்தில் நிறைய பேர் உருவாக வேண்டும். ஏனென்றால் நமது சமுதாயத்தை பாதுகாக்க இன்று நமது சங்கத்தின் தலைவர், செயலாளர், அனைத்து உறுப்பினர்களும் இவ்வளவு காலங்களாக அவர் இறந்த பிறகும் அவரோட செயல்களை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இல்லை என்றால் இந்த நிலையில் இன்னைக்கு மும்பையில் தேவேந்திர சங்கம் இருக்கிறதுனா ஒரு பெரிய விஷயம். நிறைய சமுதாயத்துக்கு சங்கமே இல்லை, இறக்கிறத சங்கத்தை வித்தர்றாங்க. அதை செயல்படுத்தி அவரோட திறமையை அதே போல இன்னும் செயல்படுத்தி இன்னும் நம்ம முன்னேறணும். ஏன்னா நம்ம முன்னேறினா தான் நம்ம சமுதாயம் வருங்காலத்தில் ஒரு மாற்றம் வரும். அடுத்தவங்களுக்கு செயல்பட்டது போதும், இனிமேல் நாம முன்னேறது கொஞ்சம் செயல்படுங்க. வருங்காலம் நம்மளை முன்னேற்ற நாம தான் செயல்பட்டாகணும். வர்ற கவுன்சில் எலெக்ஷன்ல தேவேந்திர மக்கள் யாரும் இப்பதான் ஏதாவது ஐடியா இருக்கா? நிச்சயமா சைன்குட தாலுகாலேருந்து குறைஞ்சது 3-4 கேண்டிடேட் நாங்கள் நிறுத்துவோம். தமிழ் தேசிய போராளியாக மராத்திய மண்ணிலே அடையாளம் காண்கின்ற மாவீரர் தங்கவேல் அவர்களை இந்த மராத்திய மக்கள் ஒருபோதும் மறந்து இருந்திட முடியாது. காரணம் என்ன என்று சொன்னால், பல நூற்றாண்டுகளமாக மராத்திய மண்ணிலே வாழுகின்ற தேவேந்திர இன மக்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து அவர்கள் ஓர் இடத்தில் கூடுவதற்கான ஒரு சங்கத்தை கட்டி எழுப்பி அதனுடைய நிறுவன தலைவராக நீண்ட நாட்களாக இருந்து அதற்கு பிறகு அன்னார் அவர்கள் இறந்து 29 ஆண்டுகளை கடந்து சென்றாலும் கூட இந்த மராத்திய மண்ணிலே மாவீரன் தங்கவேல் அவர்களுக்கான ஒரு பெரும் கூட்டத்தை திரளாக நீங்கள் காண முடிகிறது. ஏனென்று சொன்னால், இவ்வளவு பெரிய கூட்டம் 29 ஆண்டுகளுக்கு பிறகும் அவருடைய நினைவோடு அவர் மண்ணிலே மறைந்தாலும் மக்கள் மனதிலே நீங்காமல் இடம் பிடித்த ஒரு மாவீரன், ஒரு பெரும் அடையாளத்தை பெரும் செல்வத்தோடு பெரும் புகழோடும் ஒரு இனத்தினுடைய பெரும் அடையாளத்திலிருந்து வாழுகின்ற என்னை போன்ற கன்னிவாடி கந்தசாமி போன்ற மனிதர்கள் எல்லாம் இன்று வருத்தப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். நம் இனத்தை ஒருங்கிணைக்க இன்னும் ஒரு தலைவன் சரியான முறையிலே நமக்கு கிடைக்கவில்லையே. இந்த மனிதன் இருந்திருந்தால் இந்த தேவேந்திர சங்கம் ஒரு பெரிய தேவேந்திர மாளிகையாக எழுப்பப்பட்டிருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து உறவுகளும் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைவர் விட்டு சென்ற பணியை ஒவ்வொரு தேவேந்திரம் வீர வணக்கத்தை ஏந்தி நாம் அண்ணனுடைய விட்டு சென்ற பணிகளை நாங்கள் பூர்த்தி செய்வோம் என்கின்ற பெரும் அடையாளத்தோடு அவருடைய புதல்வன் கணேஷ் அவர்கள் இந்த விழாவை ஏற்படுத்தி நம் அனைவரையும் ஒன்று திரட்டிய பெருமைக்குரிய கணேஷ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு தேவேந்திரன் உடலிலும் ஊறியிருக்க வேண்டும். இனம் என்றால் என்ன, ஏன் என்ற இனத்தை கட்டமைக்க வேண்டும். கட்டமைத்தால் இனம் என்ன செய்யும்? கூட்டமாக இருந்தால் நாம் எதையும் செய்துவிட முடியும். நாம் இன்றைக்கு அதிகாரத்தை பிறரிடத்திலே கொடுத்துவிட்டு அவர்களுக்கு நாம் இன்றைக்கு அடிமைப்பட்டு வாழ்வது போல இருக்கிறது. அதை நான் விரிவாக பேச விரும்பவில்லை. ஆனால் என்னுடைய தலைவன், என்னுடைய மாவீரன் வாழ்ந்த இந்த மண்ணிலே ஒவ்வொரு தேவேந்திரனும் வீரத்தோடு வாழ வேண்டிய ஒரு அடையாளத்தை அவர் நிறுவியிருக்கிறார். அவருடைய நிழலாக நாம் வாழ்ந்த அந்த அடையாளத்தை நிலைநாட்டுவோம் என்று சொல்லிக்கொண்டு நன்றி, வணக்கம். தங்கவேலு வீராசாமி தேவேந்தர் அவர்களின் 29வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு பங்கேற்ற அனைத்து என் அன்பான சொந்த பந்தங்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் பெரியப்பாவாகிய தங்கவேல் தேவேந்தர் அவர் இந்த மும்பையில் வசித்து கொண்டு நமக்கு தேவேந்தர் குலம் என்று இருக்குதா என்று தெரியாத பொழுதிலும் இந்த தேவேந்தர் குலத்திற்காக ஒரு சங்கத்தை அமைத்து அந்த சங்கத்தின் நிலை இன்று மேலும் மேலும் மெருகேற்றியுள்ளார். நமது தேவேந்தர் மராட்டிய மாநிலத்தில் அடையாளம் இல்லாத பொழுதிலும் இன்று அடையாளம் காட்டியவர் நம்மளது பெரியப்பாவாகிய தங்கவேல் தேவேந்தர். அவர் இருந்திருந்தால் இன்றைய நிலை நம்மளது மிக அழகாக இருந்திருக்கும். நம்மளது கெட்ட நேரம் அவர் இந்த உலகத்தில் இன்று இல்லை நம்ம இடையில். அதற்காக நான் மிகவும் வருத்தப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். ஆனாலும் இப்போ இருக்கும் நாம அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்ம தேவேந்திர குலத்திற்காக பாடுபட வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். இன்று அவருடைய மகனாகிய எனது அண்ணா கணேஷ் தேவேந்திர அவர்கள் இந்த தேவேந்திர குலத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அவருடன் நம்மும் ஒன்று சேர்ந்து இந்த தேவேந்திர குலத்தை முன்னேறுமாறு நான் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நான் எனக்கு பேச வாய்ப்பளித்த இந்த தேவேந்திர குல சங்கத்திற்கு நன்றி. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள்ல எங்க அப்பாவுடைய நினைவு நாள், தங்கவேல் வீராசாமி தேவேந்திர அவங்களுடைய நினைவு நாள்ல எல்லாரும் கூடி வந்திருக்கிற எல்லாருக்கும்
என்னோட சொந்தம் எல்லாம் வந்ததுக்கும் நான் நன்றி சொல்றேன். இந்த நாட்கள்ல அவங்க இல்லை, அதனால அவங்க நினைவுனால நமக்கு. அதனால எங்க அப்பா இருந்த நாட்கள்ல நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ தேவேந்திர அப்படின்னா அவ்வளோ யாருக்குமே தெரியாது. நம்ம இருக்கிறது மும்பையில். ஆனா எங்க அப்பா இந்த இடத்துல வந்து தேவேந்திர குல சங்க இதை இது பண்ணி உருவாக்கி, இந்த சங்கத்தை உருவாக்கி ரொம்ப பெருசா இந்த இடத்து இப்போ மும்பையில் தேவேந்திர அப்படின்னா ரொம்ப ஒரு இதா நினைக்கிறாங்க. ரொம்ப அது ஸ்தாபிச்சது எங்க அப்பா தான் இந்த இடத்துல. அதனால நம்ம தேவேந்திர குல சங்கத்துல இன்னைக்கு அவங்களோட நினைவு நாள். அதனால நன்றி சொல்றேன் எங்க அப்பா. இன்னைக்கு நானும் சரி எங்க எல்லாரும் சேர்ந்து அவங்கள பெருசா நினைக்கிறோம். ஆனா இந்த நேரத்துல அவங்க இல்லை, அது வருத்தமா தான் இருக்குது. ஆனா அந்த நம்ம சங்க தலைவர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு காரியத்தை அப்பா செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. அந்த சங்கத்தை உருவாக்குனாங்க. நிறைய இடத்துல தேவேந்திர குல சங்கத்தை உருவாக்கிட்டு போனாங்க எங்க அப்பா. அவங்க நினைவு நாளுக்காக வேண்டி ரொம்ப 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 நன்றி சொல்றேன் நான். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். என் தாய் தமிழ் படைத்த தேவேந்திர குல வேளாளர் தங்கவேல் வீராசாமி அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து 29 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்றும் அவருடைய புகழ் மராட்டிய மாநிலத்தில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. இன்னும் இதுபோல என்னுடைய இரத்தங்கள், என் உறவுகள் அனைத்து வந்து அவரை வணங்கி செல்லுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்க அப்பாவோட 29வது ஆண்டு நினைவு அஞ்சலி செலுத்துறதுக்காக வந்திருக்கிற சமுதாயத்தை அனைவருக்காகவும் வந்திருக்கிற ஒவ்வொரு சொந்த பந்தத்துக்காகவும் முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்க அப்பா எங்க சமுதாயத்துக்காக எவ்வளவோ பாடுபட்டு எவ்வளவோ ரவும் பவுலுவா அவர் அந்த சமுதாயத்தை முன்னேற்றம் அவர் நோக்கத்தோடு அவர் ஓடி கொண்டு இருந்தார். ஆனாலும் சில காரணத்தினால எங்க அப்பாவோட கூட இந்த மாதிரி சூழ்நிலை ஒன்று அமைஞ்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் நாங்கள் எல்லாரும் இந்த சங்கத்து அங்கங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் எங்கள் அப்பா விட்டுட்டு போன அந்த வேலையை மீண்டும் நாங்கள் தொடர்ந்து அது முன்னேற்றம்னு நாங்கள் உறுதி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் அதுக்கு ஒத்துழைச்சா கண்டிப்பாக முடியும். நம்ம சமுதாயமே நம்ம சேர்ந்து நம்ம நடந்தால் நம்மளே ஒரு எம்எல்ஏ எம்பி நம்மளுக்குள்ளேயே நம்ம ஒரு தேர்ந்தெடுக்க முடியும். நம்ம சமுதாயம் சேர்ந்து நம்ம சொந்த பந்தம் நம்ம சமுதாயம் இன்னும் அக்கம் பக்கம் மக்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம சொசைட்டியை நம்ம சமுதாயத்தை நம்ம இன்னத்தை நம்ம முன்னேற்றுவோம் என்று ஒரு உறுதி செலுத்தி எங்க அப்பாவோட நினைவு அஞ்சலி செலுத்த வந்த ஒவ்வொருத்தருக்காகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் முதற்கண் வணக்கம் எல்லாத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்க மாமா வந்து தேவேந்திர சங்க தலைவராக இருந்தாரு. இப்போ அவர் மறைஞ்சு 29 வருஷம் ஆண்டு காலம் ஆகிறது. இதை வந்து எடுத்து நடத்திக்கிட்டு இருக்க கணேஷ் இன்னும் மேலும் மேலும் அவரை மறைய பேர் அழியாம இன்னும் நடத்தணும்னு எங்க முயற்சிக்கு நாங்களும் ஹெல்ப் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்குமே என்ன சொல்லுங்க, ஒரு நன்றி, வணக்கம்.
ஆமென்.